உங்கள் வாழ்வையில் உங்களுக்கு 1000 பேரை துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கலாம். நீங்கள் வலியால் துடிச்சிருக்கலாம், கதறி இருக்கலாம், அழுது அழுது உங்கள் கண்கள் வீங்கியிருக்கலாம், உங்கள் துணிகள் நனைஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. இதில் நல்ல ஆழமாக நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கானது. திரும்பவும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராதுன்றது 100% என்னால் தீவிரமாக சொல்ல முடியும். முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா யாருக்கு துணையாக இருப்பாங்க? எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு துணையாக இருப்பாங்க? யாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க? யாருக்கு உதவிகள் செய்வாங்க? இந்த விஷயத்தை நாம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. யாரெல்லாம் மற்ற மனுஷங்களால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் சாயப்பா முதலிடம் கொடுக்கிறாரு உதவி செய்வதில். நம்ம கர்மாக்கள் மூலமாக நம்ம ஏமாந்திருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்கலாம். அது நேற்று நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம கடும் தண்டனைக்கு உத்தரவிடப்படுகிறது. யாருக்கு? கர்மா கிட்ட. அதே போல இப்போ இருக்கக்கூடிய உங்க மனசுல இருக்கிற வலிகளை சாயப்பா பார்க்குறாரு. ஏன் இந்த வழிகளை பார்க்குறாரு? நீங்கள் என்னைக்கு கதறி அழுதீங்களோ, என்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி தேம்பி தேம்பி சின்ன குழந்தை அழுவுற மாதிரி அழுதீங்களோ, அந்த நேரம் சாயப்பாவோட மனசு கரைஞ்சு போயிடுச்சு. உன்னை போய் நான் கைவிடுவேனா? என் குழந்தை நீ, உனக்கு உதவி செய்வதிலும் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் நானே முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்கிறார் நமது சாயப்பா. நாம் இங்க அடிக்கடி பயப்படுறோம். யாருமே இல்லை, எனக்கு காப்பாற்ற யாரும் இல்லை, நான் வைக்கிற அன்பு எல்லாமே மற்றவங்களுக்கு இலக்காரமா போகுது, நான் அழுகிற கண்ணீரை துடைப்பதற்கு கூட ஒரு மனுஷனும் இல்லை. யாரெல்லாம் நம்ம நம்பணுமோ அவங்களே நமக்கு விரோதியா எதிரியா அழ வச்சு பார்க்கறதுல சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாக இருக்காங்களே. சாயப்பாவே என்னை காப்பாத்து, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு சொட்டு அழுகையும் அழுகிறோம் பாருங்க. அந்த அழுகைக்கு 1000 பரிசுகள் இருக்கு.
லட்சம் பரிசுகள் இருக்கு, கோடி பரிசுகள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுகைய சாயப்பா சும்மா விடல. ஏன்னா நீங்க அழுகையோட அந்த வலி இருக்கு பாருங்க, நிஜமா சொல்றேன், நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அழுகை. இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லை, யாரும் நம்ம மேல பிரியமா இல்லை, பாசமா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்சில என்னமோ செய்யும். ஒரு பெரிய இரும்பு உருண்டைய முழுங்குனா எந்த மாதிரி வலியால கதறுவோமோ அந்த வலி அங்க இருக்கும். ஏன்னா அந்த வலிய நானும் அனுபவிச்சு வந்தா. அப்போ நமக்கு நம்பினவங்க அத்தனை பேரும் நம்ம நம்பிக்கையை வீண் பண்ணிட்டாங்களே அப்படின்னும் போது சாயப்பா கிட்ட கதறி அழுதுகிட்டே இருக்கிறோம். மிடில் ஏஜால இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஒரு ஆஃப்டர் 60ஸ்க்கு மேல இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. பசங்களை சீராட்டி பாராட்டி நல்ல படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்தில் உட்கார்ற வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் படக்கூடிய கஷ்டங்கள், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பையனுடைய இன்னொரு முகத்தை பார்க்கும்போது அவங்க வடிக்கிற கண்ணீரை சொல்வதற்கு வார்த்தைகளாகவே இல்லை. ஸோ நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க. அந்த அழுகை வந்துச்சுன்னா அந்த அழுகை வரட்டும், நீங்களா தற்காலிகமாக நிறுத்தாதீங்க, அழுகிற வரைக்கும் அழுவுங்க. கண்ணில் கண்ணீர் இருக்கிற வரைக்கும் அழுகை வந்து தான் சேரும். அழுவுறது தப்பே இல்லை, ஆனால் அழுதுகிட்டே இருந்தாதான் தப்பு. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை கூட அழுவுங்க. கடைசியில் சாயப்பா கிட்ட போங்க, அவரோட கண்களை பாருங்க. அந்த கண்களில் 1000 நம்பிக்கை இருக்கும். நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ அழாத, அழ வேண்டிய ஆளு நீ இல்லை. உன்னை யார் அழ வச்சாங்களோ அவங்க தான் அழுவணும், நீ அழக்கூடாது. உன்னை அழவும் விட மாட்டேன். உனக்குன்னு ஒரு காலமும் நேரமும் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கே, அந்த மாற்றத்தை இப்போ நீ நினச்சிக்கோ. அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நீ நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான மாற்றம். இதுவரைக்கும் நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்ட. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ சந்தோஷமா போக, திருப்தியா போவ. உனக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன். என்னை மீறி உனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் நீ நம்பிக்கையோட வாழணும். மறுபடியும் பழைய தவறுகளை எந்த காரணத்தை கொண்டும் செய்யாத. மனிதர்களை அதிகமாகவும் நேசிக்காத, அதே போல மனிதர்களை அதிகமாகவும் வெறுக்காத. அவன் பசிக்கு அவன் தான் சாப்பிடணும். உனக்கு பசிச்சா கூட நீ தான் சாப்பிடணும். அவன் வழியா அவன் தான் அனுபவிக்கணும். எல்லாத்துக்குமே சரியான புரிதல் இருந்துடுச்சுன்னா நீ வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்ப. அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துச்சு. நீ ஏமாந்தது போதும். இதெல்லாம் சாயப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். ரொம்ப பொறுமையா நிதானமா நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசி என்ன அவர் செதுக்கினது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்.
அதனால நாம அழ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏன் அழுகுறோம்னா, அந்த மாதிரி அன்பை சில மனுஷங்க மேல வச்சிட்டோம். அவங்க கொடுக்குற அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி விடுது. அந்த வலிய வார்த்தைகளால சொல்ல முடியல தானே உங்களுக்கு. ஏன்னா அந்த அடியை வர்ணிக்கவே முடியாது. அதை ஒரு இடத்துல நிறுத்த வைக்கவும் முடியாது. மின்னல் எப்படி ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது, அதனால அதனோட தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்குது. அதுபோல அதை விட 1000 மடங்கு அடி சில உறவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா கொடுத்துருக்கோம். கொடுக்காம அன்பே சாய் குடும்பத்தில் யாராலையும் வர முடியாது. ஏமாந்தவங்க, அன்பினால் அடிபட்டவர்கள் தான் அன்பே சாயில அந்த அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கிற அன்பு மனுஷங்க கிட்ட இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்பார்க்கிற அன்பு மனுஷங்க கிட்ட இல்லவே இல்லை. அது யாருக்கிட்ட இருக்குதுன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மனுஷங்க கிட்ட காட்டக்கூடிய அன்பை கடவுள்கிட்ட நாம காட்டியிருந்தா இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் பெற்று நாம ஒரு சிறப்பான இடத்துல வாழ்ந்திருப்போன்றது உண்மை. அப்படிப்பட்ட முயற்சிகளை நம்ம செய்யாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். இது எச்சரிக்கையான விஷயங்கள். நம்ம என்ன பண்றோம், யாருக்கிட்டையோ ஏமாந்துடுறோம். மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க நம்ம காயத்துக்கு மருந்து போடுறாங்க. ஆனா அவங்க அந்த காயத்துக்கு மருந்து போடுறதா நாம நினைக்கிறோம். ஆனா அவங்க மருந்து போடல. அந்த காயத்தை அவங்க இன்னும் அதிகரிக்கிறாங்க. அந்த காயத்தை அதிகரிச்சு மருந்து போடுறாங்க. போட்ட உடனே மறுபடியும் அந்த காயத்தை அதிகரிக்கிறாங்க. அப்பதான் நேத்து நடந்த ஏமாற்றத்தை விட இன்னைக்கு நடந்த ஏமாற்றம் அதை விட பெருசா இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். கடவுள் கொடுத்த பாடத்தை நீங்க படிக்காத வரைக்கும், இல்லை படிச்சு அதை புரியாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இன்னமும் முத்திக்கிட்டு தான் போகும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க உருவாக்கி அந்த நெருக்கடியை நீங்களே அனுபவிக்கிறீங்க. அதாவது நெருப்பை நம்ம மேல அள்ளி போட்டுக்கிற மாதிரி. நெருப்பு எப்படி இருக்கும், நம்ம மேல அள்ளி போட்டுக்கிட்டா அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் நெருப்பு சுட்டுடுச்சேன்னு சொல்லி நம்ம அழுகிறோம், பதட்டம் அடைகிறோம், பயப்படுறோம். இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் சுற்றி நடக்குது. அப்போ ஏன் சுற்றி நடக்குதுன்னா அந்த சுற்றலுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கோம். அந்த வட்டத்தை தாண்டி வெளியில போயிட்டா நாம இந்த சிக்கல்களில் இருந்து நம்ம வெளியில வந்துடுவோம். இந்த வட்டம் தான் பெரிய ஆபத்தை கொடுக்குது. அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்க அடிமையா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் உயர்வு பெறவே முடியாது. நீங்க தாழ்ந்த நிலையில தான் அடைவீங்க. ஸோ அன்புக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. எங்க யாருக்கு அன்புக்கு அடிமையா இருக்கணும்னா சாயப்பாவுக்கு அன்புக்கு அடிமையா இருக்கணும். அதாவது அவர் மேல நீங்க காட்டக்கூடிய அன்பு, அவருக்கு நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா உலகத்துல ஒரு பயலுக்கும் நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே சரியான நேரத்தில் சரியான வழியில நடக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகரித்து கொண்டே இருக்கும்.
அப்போ இந்த நெருக்கடியை சமாளிக்கணுமா? இந்த நெருக்கடியை சமாளிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்ந்துட முடியுமா? இல்லை இந்த நெருக்கடியில் மாட்டாமல் இருக்கணுமான்றத நீங்கள் இன்னமும் யோசிக்கலை. நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி. ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்குறீங்க. அப்போ எப்படி புது முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க? புது முயற்சிகளை இறங்குனாதானே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். பட் அந்த முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே எனக்கு நேரம் போகுதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ எப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை, ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்? யோசிக்கணும் தானே? இது கண்டிப்பாக யோசிக்கணும். 100% யோசிக்கணும். 100க்கு 100 யோசிக்கணும். நீங்கள் முன்னேற்ற பாதையில் போனாதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைய முடியும். உங்கள் மனசும் ஆரோக்கியம் அடையும், உங்கள் உடலும் ஆரோக்கியம் அடைய முடியும். ஸோ சொசைட்டியில் நீங்களும் நல்ல மனுஷங்க, வெற்றிகரமான மனுஷங்களாக உருவாக முடியும். அதனால் அந்த அன்புன்ற ஒரு வழியில் சிக்கிக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அன்பாக இருக்கணுன்றது ஒன்று, ஆனால் அன்புக்கு அடிமைன்ற இடத்துல நீங்கள் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அன்பே சாயின்னு பேரை வச்சுக்கிட்டு அன்பில் சிக்கிக்காதீங்கன்னு சொன்னால் அது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த அடிமையாகிற மாதிரி அன்பில் சிக்கிக்காதீங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு நினச்சா அந்த விஷயத்தை கையிலேயே எடுக்காதீங்க. அது ரொம்ப நல்லது, அது அற்புதமானது. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் தான் உங்கள் மனசு ஸ்டெபிலிட்டி பண்ணும். இல்லைன்னா உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப வீக்காகிடும். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல விதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன வரைக்கும் என்ன புரியுதுன்றத கமெண்ட் பண்ணுறீங்களா? அன்பில்லாமல் வாழ்ந்தா அது வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அன்பை பற்றியும் பேசுகிறேன். அதிகப்படியான அன்பு எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்குதோ அதே போல் அன்பே இல்லாத வாழ்க்கையும் உங்களை பல மடங்கு வெறுக்க வைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அதை நம்ம புரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே புரிஞ்சிக்கவும் முடியாது. அதை வெளியில் வரவும் முடியாது. அதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக கூட புரிஞ்சுக்கோங்க. ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அன்பை எங்கே வைக்கணும்? சாயப்பா கிட்ட. அதாவது கண்மூடித்தனமான அன்பை சாயப்பா கிட்ட வைக்கணும். கண்மூடித்தனமான அன்பை மனுஷங்க கிட்ட வச்சா நம்ம கண்ணு குருடாயிடும். அப்போ நம்ம பார்வை இல்லாத மனிதர்கள் போலவே நாம் மாறிடுவோம். இதை நாம் என்னைக்கு உணர்ந்து அதன்படி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு சிறப்பான ஒரு பாதை, ஒரு பயணம் நிச்சயமாக உங்களை சேரும். உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட மனுஷனாக வாழணும்னா இந்த மாதிரியான ஆபத்தில் சிக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் வரும்போது நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்குங்க. ரொம்ப மோசமான ஒரு விளைவை இது ஏற்படுத்தி இருக்குதுன்றது உண்மை.
அந்த இடத்துக்கு நம்ம போகாத அளவில் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? வெற்றியை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? உங்கள் வாழ்க்கையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஏஜ் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, ஏஜ் பார் ஆயிடுச்சு, இதெல்லாம் இங்கே நீங்கள் பேசக்கூடாது. உங்களோட விருப்பத்தை தான் நான் கேட்குறேன். உங்கள் விருப்பம் என்னன்னு தான் நான் கேட்குறேன். அப்போது உங்கள் விருப்பம் எதுவோ அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கணமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்கள் நினைத்தால் மட்டுமே இது நடக்கும். ஸோ நினைக்கல அப்படின்னா நடக்காது. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ஆடியோவை விரும்பி கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சில தாட்ஸ் எல்லாம் வரும். நாடியை கொடுக்க நாம் அன்புக்காக யாருக்கிட்ட கெஞ்சணும், யார் நம்மளை கதற விட்டாங்க, யார் நம்மளை திருப்பி அடித்தாங்க, யார் திருப்பி நம்ம ஏமாத்தினாங்க, நாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருந்தோம். இது எல்லாம் நான் சொல்லவே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பாடம். நான் தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தை மறக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் மறந்துட்டா நம்ம அடுத்தது ஆரம்பிச்சிடுவோம். மறக்காத. நீ நல்லா இருக்கணும்னா மறக்காத. மறுபடியும் ஏமாறாமல் இருக்கணும்னா மறக்காத. நீ மறந்தா மறுபடியும் உனக்கு வலி 10 மடங்கு அதிகரிக்கும். மறதி நல்லது, மறதி 100க்கு 100 நல்லது. ஆனால் அதே மறதி 100க்கு 100 ஆபத்தானதும் கூட. பட்ட வலியோட தழும்பு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு 2-3 தடவை ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஷூ போட்டு போகிறேன். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் சம்பத்தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா டே வாடா, நான் தான் ஒன்று ஸ்கூலில் விடுவோம்ல வாடா அப்படின்னாரு. நான் 6வது படிக்கிறேன், 6வது படிக்கிறேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனால் ஷூ போட்டு தான் போவேன். அப்போ இந்த ஷூவை போட்டுட்டு பின்னாடி காலை வச்சுருக்கேன். அந்த ஷூ அந்த சக்கரத்தோட வீலில் போய் அந்த ஷூ மாட்டிக்கிச்சு. அது சேர்த்து காலையும் மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குது. எப்போது? நான் 6வது படிக்கும்போது. 6வது படிக்கிறதுக்கு முன்னாடி 2வது 3வது படிக்கும்போது நான் கிராமத்தில் இருக்கும்போது அப்பா எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஷர்ட்டை அத்தை என்ன சொன்னாங்க, போட்டால் நீ அழுக்கு பண்ணிடுவேன், அதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு எட்டாத தூரத்தில் அதை மாட்டி வச்சாங்க. எனக்கு மறுபடியும் அந்த ஷர்ட்டை போட்டு பார்க்கணும் போல் ரொம்ப ஆசை. அந்த ஷர்ட்டோட கலர் இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வருது. ஒரு பனைமரம், ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட்டு, பனைமரமாக நிற்கும். அது கரெக்டாக ஐ திங்க் 3வது. அப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட 7 வயசு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷர்ட்டை மறுபடியும் போட்டு பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுறேன். அந்த ஆணி அப்படியே வயிற்றில் கிழிச்சிருச்சு. இப்பயும் அந்த வயிற்றுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு தழும்பு இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 2வது தழும்பு. அடுத்தது 3வது. இப்போ ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டு, காரில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அதுக்குண்டான தழும்புகள் என்னோடய கையில் இருக்கும். அது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தா கூட அது தெரியும். ஸோ அந்த தழும்புகள் மாதிரி நம்ம பட்ட வலியும் மறக்காமல் இருந்துடுச்சுன்னா உங்களை அது எச்சரிக்கை செய்யும். இப்படி அங்கே போய் தான் நீ கவுந்த, ஸோ அப்படி போனால் நீ கவுந்துடுவ, அதனால் கொஞ்சம் சரியான முறையில் கவனத்தோடு உங்கள் பயணத்தை இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில் கடன் வாங்கினா என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லி என்னை ஓட அடித்தா மாதிரி அந்த வலி இப்பயும் இருக்குது. அதனால் கடன் அப்படின்னா
அது ஒரு மோசமான வார்த்தைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் கடன் வாங்காதீங்கன்னு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அந்த துன்பத்தை அனுபவிச்சேன். அது மூலமாக பலவிதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும், பலவிதமான ஏச்சுக்கள், பலவிதமான பேச்சுக்கள் அத்தனையும் இந்த காது வாங்குச்சு. நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன். ஸோ இன்றைக்கி அத்தனை கடனையும் கொடுத்துட்டேன். அப்போ அத்தனை பேசினானுங்களே, அத்தனை பேர்கிட்டையும் கொடுத்ததுக்கப்புறம் நான் பேச முடியுமா? எவ்வளோ பேசியிருப்பாங்க. இங்கே பலர் கடன் வாங்கியிருக்கலாம். அது எவ்வளோ பெரிய அவமரியாதை பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தவன் ஒவ்வொருத்தவனோட வீட்டு வாசல்லையும் போயிட்டு, நீ அன்னைக்கு அப்படி பேசினல்ல, இப்போ நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் உன்னை பேசுகிற போகிறேன் அப்படி நம்ம பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம பேச முடியாமல் இருக்கும்போது தான் நமக்கு அந்த வழி இன்னைக்கு வரைக்கும் தெரியுது. ஒருவேளை பேசியிருந்தால் அந்த வழி தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அவமானப்படும் போது நம்ம யார் மேலேயும் கோபப்படாமல் இருக்கும்போது தான் நம்ம யோசிக்கிறோம். அவமானப்படும் போது திருப்பி எதிர்த்து பேசும்போது நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அவன் பேசுனதுக்கு நீங்கள் திருப்பி பேசிட்டீங்க. ஸோ டேலி. அவன் பேசுனதுக்கு நீங்கள் திருப்பி பேசலை, அப்போ கணக்கு இருக்குது. அந்த கணக்கு எப்படி தீர்த்துக்கிறதுனா, அவன் முன்னாடி நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அப்படி நினைக்கக்கூடாது, வேறு விஷயம். ஏன்னா எப்பயுமே அன்பே சாயில ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். அவனுக்காக வாழணும், இவனுக்காக வாழணும்னு நினைக்காதீங்க. அப்படி வாழ்ந்ததால தான் இப்படி அவமானத்தில் வந்து நிற்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அவனுக்காக வாழலை, எவனுக்காகவும் வாழலை. ஆனால் நம்ம நல்ல வாழ்ந்து வெளியில் போகும்போது அவன் பார்ப்பான் பாருங்க, அதுதாங்க அந்த இடத்துல தான் யார் நிற்கிறா? சாயப்பா நிற்கிறார். இப்போ பார்த்தியா, உன்னை எப்படி அசைக்க முடியாத ஒரு மனுஷனை வாழ வச்சிருக்கேன் பார்த்தியா? உன்னை யாராலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, எந்த நிமிஷமும் சரி, அடுத்த எந்த ஜென்மத்திலையும் சரி, உன்னை அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாத அளவுக்கு உனக்கு பலம் இருக்கு. யாராவது உன்னை அசைக்கணும்னு நினைச்சா கரண்ட் கம்பத்தில் கை வச்ச மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியுமா தெரியும்? சிலருக்கு இப்போ தெரியலாம், சிலருக்கு இன்னும் பல நாட்கள் போனால் தெரியும். ஏன்னா இதை அனுபவிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அனுபவிச்சாதான் அதனுடைய விஷயம் எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மிராக்கிள் நிறைய நடந்ததுக்கப்புறம் நீங்களும் ஒன்று இது மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. அதுவும் இல்லைன்னா எல்லாருக்கிட்டேயும், கஷ்டப்படுறவங்க அத்தனை பேர்கிட்டையும் உங்களோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல சாயப்பாவோட வார்த்தைகள் உங்கள் மூலமாக போக போகுது. எப்போ நடக்குது, எப்படி நடக்கும்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி எப்போ இருக்குதோ அப்பொழுது. அது வரைக்கும் பொறுத்திருங்க, பொறுத்தே இருங்க. பொறுத்தார் புவியாழ்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை கதற விட்டவங்களை போகட்டும், சந்தோஷமாக 2 கையை வச்சு வாழ்த்துங்க. நல்லா இரு, சூப்பராக இரு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டையும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. அதனால கொஞ்சம் நல்லவராக மாறணும், என்ன மாதிரி வேறு யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ மற்றபடி அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதோ இன்டைரக்டாக குடைச்சல் கொடுக்கறதோ வேண்டாம். அது நம்ம வேலையும் கிடையாது. அது நம்ம வேலையா என்ன? இல்லை. நம்ம வேலை என்ன வேலை? அமைதியான முறையில் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறது, சிறப்பாக வாழ்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கிட்டு சூப்பராக சிறப்பாக வாழ்வது. இது ஒன்று தானே எல்லாரோட குறிக்கோளாக இருக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு 24 மணி நேரமாக இவனை நினச்சி அவனை நினச்சி அவங்கள நினச்சி இவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலையா? இல்லை. ஸோ மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க,
இந்த உலகத்துக்கு வரும்போது தனியாக தான் வந்தோம், இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் தனியாக தான் போகிறோம். ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தனுஷ் சாங்குன்னு நினைக்கிறேன், தனியாக வந்தேன் தனியாக போனேன் அப்படின்னு மாறின்னு நினைக்கிறேன். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 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 நார்மலான ஒரு சாங்கு தான், ஆனால் அதில் என்னவோ பெரிய தத்துவத்தை அடங்கின மாதிரி. ஆனால் தத்துவம் தான், தனியாக வந்தேன் தனியாக போனேன், யாரும் துணையே இல்லை, துணை இல்லை, யாரும் எங்கேயுமே துணை இல்லை. நமக்கு பிரியமானவர்கள் நம்மளை இந்த உலகத்தை விட்டு போகும்போது, ஐயோ நீ எப்படி தனியாக போவ, நான் வரேன்னு சொல்லிவிடுவாங்களே யாராவது. இதை பற்றி நம்ம ஒரு கதை ஒன்று பேசணும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதையை மறுபடியும் சொன்னால் இன்னும் 1/2 hour ஆகும், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ யாரும் வரவும் மாட்டாங்க, யாரும் நம்ம கூட சேர்ந்து போகவும் மாட்டாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாமே புரியும். இதை உங்களுக்கு நான் சொன்னால் தான் புரியுமா? ஓ நான் வந்து தனியாக தான் போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுருவீங்க. கேட்டு தான் பாருங்களேன். ஸோ இந்த உலகத்தை விட்டு போகும்போது தனியாக தான் போகணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் நம்ம என்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம அது கொஞ்சம் டீப்பாக கவனிச்சாதான் நமக்கு ஈஸியாக புரியும். மேலோட்டமாக பார்த்தா மேலோட்டமாக தான் போகும். டீப் லெவல் போங்க, டெப்த் லெவல் போங்க. எந்த அளவுக்கு ஆழமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமைதி ஏற்படும். சீரியஸாக எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், அந்த உறவை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதி மட்டும்தான் வரும். ஸோ பாருங்கள், கடல், நம்ம உள் மனசு, இதெல்லாம் டீப்பாக தான் இருக்குது. அந்த டீப்பில் தான் அந்த சைலன்ஸ் இருக்கும். மேல் பரப்பில் எதுவுமே சைலன்ஸ் இருக்காது. எல்லாமே ரொம்ப கத்தல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். குழப்பங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், இதை தான் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் செய்வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி ஆழமாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறையும் ரொம்ப சிறப்பாக அழகாக பக்குவப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இமாலய வெற்றி. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். அழுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏழைகள் பாக்கியவான்கள். அழகான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. அது நமக்காகவே படைக்கப்பட்டது, எழுதப்பட்டது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை செமையாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.